அனைவருக்கும் வணக்கம். அரசியல் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மக்களுக்காக இறங்கி வேலை செய்வாங்க. குறிப்பாக ஏரி குளங்களை தூர்வாடுறது, மரங்கள் எழுது, மக்களுக்காக உதவி செய்யறது, இப்படி பல விஷயங்கள் செய்வாங்க. தன்னுடைய பேச்சின் மூலமாக மக்கள்கிட்ட போய் சேரணும், பேச்சு ஒரே நைட்டில் ஓவர் நைட்டில் ஒபமா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மக்களுக்கு பிடித்த கருத்துக்களை இலக்கியமாகவோ கவிதையாகவோ சிரிப்பாகவோ இல்லை எழுச்சியாகவோ பேசுவாங்க. அப்படி ஒருத்தர் 44 வருஷமா மக்களுக்கு நம்மளை தெரியல, ஒரே நாள்ல தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேச்சை பேசியிருக்காரு. அவர் யாரு, என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். இந்து மக்கள் கட்சி அனுமன் சேனாவுடைய தலைவர் SV ஸ்ரீதர் அவர்கள் அவர்களா அவன் அந்த ஏன்னா அவனுக்குலாம் மரியாதை கொடுத்து என்னுடைய மரியாதையை தாழ்த்தி நான் விரும்பல. அவர் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறான், அண்ணன் திருமாவளவனையும் அண்ணன் சீமானையும் தமிழ்நாட்டிற்குரிய எல்லா அரசியல் கட்சியிலும் குறிப்பாக இந்துத்துவாவை, RSSஐ, இந்து முன்னணியை, இந்த இந்துத்துவ அமைப்புகளை சாராத எல்லா கட்சி தலைவர்களையும் மிக கீழ்த்தரமாக அந்த ஆள் பேசியிருக்கான். சரி, இவன் இப்போத்தான் இப்படி பேசுகிறான் அப்படின்னு பார்த்தா இவனுடைய கடந்த கால வரலாறு எல்லாத்தையும் நோண்டி போகுது. எல்லா இடங்களிலுமே நாகரிகமற்று மிக கொச்சையாக பெண்களையும் எல்லாவரையும் அசிங்கப்படுத்தி பேசுறது தான் இந்த ஆளுடைய வேலை. 44 வருஷமா இவர் அரசியல் இருக்காராம். ஆனா ஒரு நாய்க்கு கூட இந்த ஆளு தெரியாது. முறையே இப்பதான் முகரக்கட்டையவே நானே பாக்குறேன். திருமாவளவன் பேர் கேட்டாலே வாயில வருது. இவன் என் தர்மத்தை கேவலமா பேசுவான், இந்த நாங்க கேவலமா பேசக்கூடாதா? அதுக்கு பேரே மனு தர்மம்டா. இவர் ஏன் இப்படி பேசிக்காருன்னு வரலாறு நோண்டி பார்த்தா இவர் திருமாவளவன் இருக்கிற கோவத்திலேயே அந்த சீமான் மீது வெறுப்பிலேயே ஒரு பேசல. பல பைத்தியங்கள் நாட்டு இருக்கு. அதுல இது பப்ளிசிட்டி பைத்தியம். இந்த பப்ளிசிட்டி பைத்தியத்தில் இது ஒரு வகை தான். இதுல பல வகைகள் இருக்கு. பைத்தியம் நம்பர் 1, 2013 கோவை வடவள்ளி பக்கத்துல சோமையம்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல சேர்ந்த ராமநாதன் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு பொறுப்பாளர். அவர் வீட்டில் திடீர்னு இரவு வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, சோஃபாலாம் எரிஞ்சிட்டு இருக்கு. மறுநாள் காலையில் போயிட்டு 10 காவல்துறையை பார்த்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குற, என் வீட்டில் இஸ்லாமியர்கள் குண்டு போட்டாங்க, நான் என்னுடைய வளர்ச்சி தாங்க முடியாமல், நான் பிஜேபியில் இருக்கேன், என்னுடைய வளர்ச்சி தாங்க முடியாமல் குண்டு போட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே காவல்துறையும் விசாரணை நடத்துது. முன்னுக்கு பின் புறனாக விசாரணை சொல்றாரு. இவன் மனைவி பிள்ளைகள்ட்ட விசாரணை நடத்த போது இல்ல எங்க அப்பா தான் குண்டு போட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் பையன் சொல்லிடுறான். அக்கம் பக்கத்தை விசாரிச்சு பார்க்கும்போது இஸ்லாமியர்களை பழிய போட்டு பாஜகவில் ஏதாவது பொறுப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பைத்தியக்கார ராமநாதன் பிஜேபிக்காரன் தான் வீட்டில் தானே குண்டு போட்டு வளர்ச்சிக்காக பண்ணியிருக்கிறான். பைத்தியம் நம்பர் 2, சென்னை திருவேற்காடை சேர்ந்த பரந்தாம. இவன் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு பொறுப்பாளர். திடீர்னு பார்த்தா இரவு 12 மணிக்கு வீடு தக்கன்னு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உடனே காவல் நிலையத்துக்கு வடிவேல் கிணத்த காணன்னு சொல்லி ஓடுவார்ல, அதே மாதிரி ஓடி போய் ஐயோ என் வீடு எரியுது பாருங்க, இஸ்லாமியர்கள் என் வீட்டை கொளுத்திட்டாங்கன்னு சொல்லி ஒரு புகாரை கொடுக்குறான். அக்கம் பக்கத்தை விசாரிச்சு சிசிடிவி ஆரஞ்சு பார்த்தா இவனும் இவன் நண்பனும் சேர்ந்து யார் இந்த பரந்தாமனும் நண்பனும் சேர்ந்து வீட்டை கொளுத்திட்டு இஸ்லாமியர்லாம் கொளுத்திட்டான்னு சொல்லி பழிய போட்டா பிஜேபியில் நமக்கு பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டை கொளுத்திருக்கானுங்க. அப்புறம் போலீஸ்காரங்க பொச்சிலே மிச்சு புடதிலே அடிச்சு ஏண்டா பொண்டாட்டி பிள்ளைலாம் கறி போச்சுன்னா யாரா பொறுப்பா வரும்னு சொல்லி புலல் செல்ல தூக்கி போட்டாங்க. அதே மாதிரி அதே 2018 திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பக்கத்துல காளிக்குமார்னு ஒரு காளிப்பைய அவன் என்ன பண்ணிட்டான், வீடு சோஃபா வண்டி கிண்டி எல்லாம் எரியுது. எரிஞ்ச உடனே பார்த்தா அவனும் அதே மாதிரி இஸ்லாமியர்கள் என் வீட்டை கொளுத்திட்டாங்கன்னு சொல்லி புகார் கொடுக்குறான். புகாரில் விசாரிச்சு பார்த்தா திருப்பியும் சிசிடிவி ஆராயிறாங்க. அக்கம் பக்கத்தில் காவல்துறை விசாரிக்காங்க. விசாரிச்சுல இவன் ஒரு மனநலம் பைத்தியம் பிடிச்சவன், பப்ளிசிட்டி பைத்தியம். இப்படி வீடு எரிஞ்சுன்னு சொன்னா மற்ற தலைவர்கள்லாம் அவனுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, பணம் கிடைக்கும். இது எல்லாவற்றையும் தாண்டி வீட்டில் இருக்கிற டிவி கீவில எரிஞ்சு போச்சுன்னா எல்லாம் லோன்லாம் வாங்கியிருக்கான், லோன் கட்ட வேண்டிய தேவையில்லை. எப்படி பேங்காரன்னு ஏமாத்தின மாதிரி ஆச்சு, கட்சியிலையும் போஸ்டிங் வேணாமாச்சு, இஸ்லாமியர் பள்ளியை போட்டு கலவரத்தை துண்ண மாதிரி ஆச்சுன்னு சொல்லி இவன் வேலையை பார்த்திருக்கான். போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு இவனையும் அதே மாதிரி புடதில அடிச்சு பொச்சில மிச்சு தூக்கி ஜெயில போட்டாங்க. அதே மாதிரி 2018 பகவான் ஒரு பரதேசி பையன் திருப்பூர் மாவட்டத்தில் மொபைல் கடையில் வேலை பார்க்குறான். வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது 6 பேர் கொண்ட கும்பல் என்னை வெட்டிருச்சு அப்படின்னு சொல்லி கை காலெல்லாம் கெட்டு போட்டு போய் படுத்துட்டான். போலீஸ்காரங்க முழுமையாக விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுல முன்னுக்கு முன்னு முரணா பேசுறான் இந்த மூதேவி அப்படின்னு சொல்லி சட்டியை கழட்டிட்டு அடிச்சதுல இவன் நண்பன் 6 பேர் சேர்ந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவன் நண்பன் இவனை வயிற்றுல குத்த, இவனை கையில் காயத்தை ஏற்படுத்திக்கிட்டு இஸ்லாமியர்கள் கொண்டுட்டாங்க, என்னை தாக்க வந்துட்டாங்க, என்னை கொலை செய்ய பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் பழிய போட்டா கட்சியில் போஸ்டிங் கிடைக்குமா? இவங்க எல்லாருமே தன்னைத்தானே வெறிக்கிறது, தன்னைத்தானே அடிக்கிறது போட்டு இஸ்லாமியர்களோட பழிய போட்டு போஸ்டிங்காக பண்ணான். இதுவும் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம். பகவான் நந்து சொல்லி இந்து மக்கள் கட்சி சார்ந்தவன் இது பத்திரிகை செய்தியா மாதிரி திருப்பி போலீஸ்காரங்க ரிவிட் அடிச்சு ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அதே மாதிரி இப்போ 2020 மார்ச் மாதம் திருச்சியில் மணிகண்டம் பக்கத்தில் அது ஒரு பைத்தியம் சக்திவேல்னு. திடீர்னு பார்த்தா இரவு 12 மணிக்கு அவனோட பைக் இருக்கு பாருங்க, பைக் தக்கன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. ஐயோன்னு பக்கத்துக்கெல்லாம் ஓடி பைக் அணைச்சி போலீஸ் ஸ்டேஷனில் போய் மணிகண்டம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்குறான். என்னுடைய சமூக விரோதிகள் என்னுடைய வளர்ச்சி பொறுக்க முடியாம என் பைக்கை எரிச்சிட்டாங்க அப்படின்னு புகார் கொடுத்தான்.
புகாரை விசாரிச்சு நம்மளுடைய காவல்துறை அதிகாரிலாம் விசாரிச்சு பார்த்ததுல இவனும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து இவன் பைக்கை கொளுத்துனா மேலிடத்துல இருந்து யாரு இந்து முன்னணி, இந்த RSS, பிஜேபி இந்த கூட்டங்கள்ல தான் மேலிடத்துல இருந்து இவனுக்கு வந்து பார்ப்பாங்க, நிதி கொடுப்பாங்க. மணிகண்ட ஒன்றிய செயலர் போஸ்ட், ஒரு ஒன்றிய செயலர் போஸ்டிங்கு சொந்தமாக பைக் அந்த பரதேசி போய் எரிச்சிருக்கான். எரிச்சதும் இல்லாம இஸ்லாமியர் மேல பழிய போட்டதும் இல்லாம வண்டிக்கு லோன் வாங்கியிருக்காம பாருங்க, டியூ வாங்கியிருக்காம பாருங்க. டியூ கட்ட வேண்டாம், பேங்கையும் ஏமாத்த பார்த்திருக்கு, கட்சியும் ஏமாத்த பார்த்திருக்கு, மக்களையும் ஏமாத்த பார்த்திருக்கு, காவல்துறை ஏமாத்த பார்த்திருக்கு. எட்டி ஒற்றே மிதிச்சு நேரா திருச்சி ஜெயில கொண்டு போட்டாங்க இந்த பைத்தியத்தை. இந்த பைத்தியத்துக்கெல்லாம் ஒரு தாய் பைத்தியம் இருக்கு, அதாவது மெயின் பைத்தியம். இந்த பைத்தியம் எப்படின்னா, இஸ்லாமியர்களால என் உயிருக்கு ஆபத்து, இஸ்லாமியர்கள் எந்த நேரமும் என் வீட்டை இடிச்சிருவாங்க, அதனால ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர்ல வீடு கட்டிடுவேன்னு சொல்லிச்சு இந்த பைத்தியம். இதுதான் அர்ஜுன் சம்பத், இந்து மக்கள் சொல்லி தலைவர். இப்படி பல பப்ளிசிட்டி பைத்தியங்கள் இருக்கு. அதாவது சரத்குமார் ஒரு படத்துல தன்னை வளர்த்துக்கிறதுக்காக தன்னோட ஒரே நாள்ல நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அமைச்சர் வீட்டுக்குலாம் ஃபோன் பண்ணி கொலை மட்டர் கொடுப்பாரு. அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு. சொல்லி நான் பப்ளிசிட்டிக்காக அஜித் குமார் வீட்டுக்கு கொலை மட்டர் கொடுக்குறது, திருப்பதி கோயிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் கொடுக்குறது, இப்படி பல கேள்விகள் பட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த ஸ்ரீதர். இவர் என்ன பண்றாருன்னா, தனக்கு தற்காத்து கொள்ள, தனக்கு பாதுகாப்பு கிடைக்கணும், ஒரே நிலைமை சேரணும் மக்கள்கிட்ட அப்படிங்கிறதுக்காக வாயில வந்த மணிக்கு கண்ட மணிக்கு பேசுறாப்ல. இவர் ஏன் இவ்வளவு விரக்தியாகவும் இவ்வளவு கோபமாகவும் பேசுறாரு அப்படின்னா, சார் யார் அப்படின்னா, சார் 44 வருஷமா இந்த RSS இந்த கட்சிகள்லாம் இருந்திருக்காரு, அமைப்புகள் இருந்திருக்காரு. இருந்துட்டு இந்து மக்கள் கட்சியை சார் தான் உருவாக்கியிருக்காரு. யார்? இந்த ஸ்ரீதர் இந்து மக்கள் கட்சியை உருவாரு. இந்த இந்து மக்கள் கட்சியில் தான் நம்ம அண்ணன் அர்ஜுன் சம்பத், நம்ம அர்ஜுன் சம்பத் போய் சேர்றாரு. எல்லாரும் பைக் ஆட்டையை போடுவான், கார் ஆட்டையை போடுவான், ஒரு வீட்டு ஆட்டையை போடுவான். நம்ம அண்ணன் அர்ஜுன் சம்பத் SV ஸ்ரீதர் இருந்து கட்சியவே ஆட்டையை போட்டிருக்காப்ல. இந்து மக்கள் கட்சியை உருவாக்குறது இந்த SV ஸ்ரீதர். இவர்கிட்ட இந்து மக்கள் கட்சியை அப்படியே லவட்டிக்கிட்டு வந்தவர் தான் அர்ஜுன் சம்பத். லவட்டிக்கிட்டு போன கோவத்துல ஒரு கோயிலை இடிச்சாங்கன்னா அந்த கோயில இருந்து மண் எடுத்து போட்டு இன்னொரு கோயில் கட்டுற மாதிரி, சரணா செல்வத்தரம்னு ஒரு பிரான்ச் உருவாக்குற மாதிரி இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் லவட்டிக்கிட்டு போனதுனால இந்து மக்கள் கட்சி அனுமன் சேனா அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை உருவாக்கி அவரே தலைவராகவும், அவரே பொருளாளராகவும், செயலாளராகவும், தொண்டராகவும் எல்லாமாக அவரே இருக்காப்ல. 44 வருஷமா இருக்காரு, ஒரு பேருக்கு தெரியல. திருமாவளவன் மனு நீதியில் பெண்களை இப்படி குறிப்பிட்டிருக்கு, மனு பெண்களை இழிவுபடுத்துகிறது, அவமானப்படுத்துகிறது, பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்று பேசிவிட்டார். பேசி அவர் ஒரு இடத்துல தான் பேசினாரு. இவனுங்க ஊர் முழுக்க போய் ஐயோ திருமாவளவன் எப்படி சொல்லிட்டாருன்னு இந்த விருமாண்டி படத்துல ஒரு பஞ்சாயத்து நடக்கும். பஞ்சாயத்துல ஒரு வார்த்தையை அந்த பஞ்சாயத்துல கமலை பார்த்து ஒருத்தன் விட்டுருவான். அவன் ஒருத்தர் தான் சொல்லுவான், ஆனா கமல் வீட்டுக்கு கூட்டி கொடுக்கறதுனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. அவங்க கூட ஒரு தடவை தான் சொன்னா, நீ 1000 தடவை சொல்றியா அப்படிங்கிற மாதிரி. திருமாவளவன் இந்து பெண்களை விபச்சாரிகள் என்று மனுநீதி குறிப்பிடுகிறது, அப்படி கருதுகிறது சொல்றாரு. இவனுங்க அவர் சொன்னது ஒரு முறை, இவங்க ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சு ஒட்டி ஐயோ இப்படி சொல்லி அந்த செய்தியை பரப்பி இப்படி சொல்லியிருக்குன்னு சொன்னதே இந்த சங்கி மங்கி கூட்டம் தான். சரி, திருமாவளவன் அப்படி இழிவுபடுத்துற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? திருமாவளவன் மீது சட்ட ரீதியாக வழக்கு போடணும். ஆனா வழக்கு போட நிக்காது. நீதிமன்றமே சொல்லிச்சு திருமாவளவன் மீதான மனுநீதிக்கு அந்த வழக்கை எடுத்துக்கொள்ள முடியாது, உங்களுடைய அரசியலை நீதிமன்றத்தை காட்டான்னு சொல்லி நீதிமன்றம் இவங்களை துப்பிரிச்சு, அதாவது கரடியை காடி துப்பின மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றமே அடிச்சு காட்டி விட்டுச்சு. இப்ப நீதிமன்றத்தை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு மக்கள்கிட்ட பொது வழியில் ஆர்ப்பாட்டம் போட்டு ஆபாசமாக அசிங்கசியமாக தனிப்பட்ட முறையில் அண்ணன் திருமாவளவனை மட்டுமல்ல, அந்த திருமாவளவனுக்கு ஆதரவாக யாராலும் நிற்கிறார்கள், குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்களை, திருமுருகன் காந்தியை, வைகோவை, ஸ்டாலினை, இவர்கள் மீது அரசியலாக திருமுருகன் காந்தி மீது, வைகோ மீது, ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எங்களுக்கு கூட உண்டு. ஆனா ஒரு நாகரிகமற்ற முறையில் மிக கேவலமாக கீழ்த்தரமாக இந்த சங்கிமங்கள் பேசுவதையெல்லாம் பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டிருக்க முடியாது. வைகோவுடைய அரசியல் நிறைய குறைபாடுகள், நிறைய விமர்சனம் உண்டு. ஆனா வைகோவை விமர்சனம் செய்வது நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம், வச்சு செய்வோம். பேசும்போது இந்த SV திருமாவளவன் நாங்கள் சாதாரண விட மாட்டோம், வெட்டி வீசிடுவோம். நான்லாம் ஏன்னா குறைஞ்சபட்சம் 30 பேரையா வெட்டுவாங்கிறாரு. அதாவது தயிர் சாதம் சாப்பிட்ற நீயே 30 பேரை வெட்டுவேன் அப்படின்னா, ஆடு மாடு கோழின்னு சாப்பிட நாங்கள் வேணாம், வன்முறை ஆயிரும். உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? ஏண்டா வெள்ளை பூண்டு வெங்காயம் சாப்பிடாத இந்த ஒயிட் ராஸ், உனக்கே இவ்வளவு அவதுப்பு, இவ்வளவு திமிர்னா எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? நாங்க பேச ஆரம்பிச்சா உன் காது கரிகிறோம் ராஜா. நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஊழ சவுண்ட் ஓவரா இருக்கு. என்ன நான் இருக்கும் போதே சுத்தப்பன அறுத்துருவியா நீ? என்ன மாப்பிள்ள என்ன பொண்ணா கொடுத்துருக்க? திருமாவளவனை வெட்டி தள்ளிடுவோம், போட்டு தள்ளிடுவோம் என்று வெளிப்படையாக இவர் சொல்றாரு. திருமாவளவனை வெட்டிடுவோம் என்று சொல்றதுக்காக இதுவரைக்கும் காவல்துறை இது மீது நடவடிக்கை எடுக்கல. ஆனால் மோடியும் அமித்ஷாயும் நீங்க சோழியை முடிக்கல அப்படின்னு சொல்லி ஐயா நெல்லைக்கண்ணன் சொன்னாரு. சோழியை முடிப்பதென்றால் திருநெல்வேலியில் பல அர்த்தங்கள் உண்டு. சோழிக்கு பல அர்த்தங்கள் நம்ம பல காணொலியில் அதை விளக்கியிருக்கோம்.
ஆனா சோழியை முடிப்புன்னு சொல்றது கொலை தான் செய்ய சொன்னாங்க. என்ன பாய் நீங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் சோழியை முடிக்கலையான்னு சொல்லி நிலைக்கண்ணன் கேட்டாரு. இஸ்லாமியில் வந்து தூண்டி விட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மீது வழக்கு போட்டு அவரை வந்து பெரிய ஏதோ குற்றவாளி மாதிரி தேடி கொண்டு போய் 15 நாளுக்கு வந்து சிறைப்படுத்தினாங்க வயதான காலகட்டத்தில். ஆனா இவர் இந்த எஸ்வி ஸ்ரீதர் வந்து வெளிப்படையா அறிவிக்காரு, நான் 30 பேரை விட்டு வீழ்த்துவேன், திருமாவளவனை போட்டு தருவாங்கிறாரு. அதுவும் என்ன சொல்றாருன்னா, நான் திருமாவளவன் வந்து பார்த்துட்டுலாம் முன்னாடி போட்டுட்டு போயிடுவோங்கிறாரு. அவனா நீ ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? சும்மா ஆஹா அவனா நீ. அப்புறம் சிதம்பரம் தொகுதியில் வந்து திருமாவளவன் நிற்கும் போது வந்து அப்ப மட்டும் பாப்பானுடைய ஓட்டு இனிச்சது, தீட்சிதற்கு வந்து என்ன போட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னாரு. நான் சொல்ல விரும்பல. அந்த பழக்கம் வந்து எங்களுக்கு கிடையாது, அண்ணன் திருமாவளவனுக்கோ தமிழ் சமூகத்துக்கு கிடையாது. ஆனா சாவர்கருடைய வாரிசுகளுக்கு, இந்த வாரிசுகளுக்கு அது உண்டு. சாவர்கர் எப்படி வெள்ளக்காரனுக்கு வந்து என்ன போட்டு பண்ணி விட்டார் அப்படிங்கறத வந்து உலகத்துக்கு தெரியும். அது உனக்கு தெரிஞ்சதுனால தான் நீ இப்படி பேசுற. சிதம்பரம் தொகுதியில் வெறும் 2000 ஓட்டுல ஜெயிச்ச திருமாவளவன்லாம் வாய் திறந்து பேசலாமா அப்படின்னு சொல்லி இந்த எஸ்வி ஸ்ரீதர் கேட்கிறாரு. பதிலுக்கு அண்ணன் திருமாவளவன், ஏண்டா சாரண தேர்தலில் தோத்து நோட்டாக்கு கீழே தோத்து போன நீங்கெல்லாம் வாய் திறந்து பேசலாமாடா அப்படின்னு கேட்டா உன் வாயை கொண்டு வடவழியில கொண்டு வைப்பியா இல்ல வடபழனியில கொண்டு வைப்பியா? அப்புறம் கம்யூனிஸ்ட கேள்வி கேட்கிறான் அப்படிங்கிற பேர்ல இந்த புரட்சி பிடிங்கி எஸ்வி ஸ்ரீதர் சொல்றாரு, மாவோ என்ன உன் சித்தப்பனா, ஏங்கல்ஸ் என்ன உன் பெரியப்பனா, லெனின் என்ன உன் சொந்தக்காரனா, அவனை கொண்டு போய் தமிழ்நாட்டில் அரசியல் பண்றீங்க, இந்தியாவில் அரசியல் பண்றீங்க, அவருங்கெல்லாம் இந்தியர்களா அவங்களாம் தமிழர்களா என்று மாவோவை, லெனினை, மார்க்ஸை, ஏங்கல்ஸை வந்து இவங்க கேள்வி கேட்கிறாங்க. அவர்களை பற்றி பேசுவதற்கு உனக்கு தகுதியும் கிடையாது, அருகதையும் கிடையாது. சரி, இவங்களெல்லாம் பெரியப்பனா சித்தப்பனான்னு கேட்குறீங்களே, இந்த மோடி அமித்ஷா எல்லாம் உன் பெரியப்பனா, இந்த சிவாஜின்னு சொல்லி சிவாஜி மராட்டி சிவாஜியை இங்க வந்து தூக்கி பிடிக்கீங்களே, அவர் என்ன உன் தாத்தாவா இல்ல ஒன்று விட்டு சித்தப்பனா, இல்ல வந்து நிர்மலா சீதாராமன் சொல்றீங்களே அவங்க என்ன உங்க ஐத்த மகளா, இல்ல இந்த சாவர்கர் என்ன உன் சகலப்பாடியா, இல்ல வந்து கோல்வார்கர் இவங்க எல்லாம் சொல்றீங்களா அவங்க எல்லாம் ஒன்று விட்டு சித்தப்பனா, அவங்க எல்லாம் யாரா? அப்புறம் சொல்றது நாங்கள் ஒன்றும் சாதாரண கிடையாது, நாங்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள் வந்து பகத்சிங்கை படித்தவர்கள், எங்களுக்கு எவ்வளவு வீரம் இருக்கு தெரியுமா, பகத்சிங்கை படிச்சுட்டு வந்திருக்கோம். பகத்சிங்கை உண்மையிலே படிச்ச? போய் சொல்லாம சொல்லி நீ பகத்சிங்கை படிச்ச. பகத்சிங் சொல்றாரு, ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தால் எதிர்கால இந்தியாவிற்கு மிகப்பெரிய சீர்கேடு ஏற்படும், இந்தியர்கள் ஒற்றுமைப்படாமல் இருப்பதற்கும் இந்தியர் என்ற ஒற்றை கொடியில் இணையாமல் இருப்பதற்கும் மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்க போவது ஆர்எஸ்எஸ் என்று ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பத்தி 100 வருஷத்துக்கு முன்னாடியே பகத்சிங் சொல்றாரு. ஏடா பகத்சிங் வாழ்க்கை வரலாற்று முழுமையா படிக்காம, பகத்சிங் இந்த ஆர்எஸ்எஸ் பத்தி கேவலமாக சொன்னதை பத்தி எதையுமே படிக்காம பகத்சிங்கை தூக்கி வரீங்களா, உங்களுக்கு வெக்கமா இல்லையாடா? அப்புறம் அந்த எஸ்வி ஸ்ரீதர் வந்து பாப்பானுக்கு வந்து இயல்பிலே வீரம் ஜாஸ்தி. என்ன வீரம்? ஒரே கையில சுக்கலாம்பரத்தையும் ஒரே கையில வந்து ஆரத்தி தட்டி எடுக்கிறதுதான் வீரமாடா? ஏண்டா நெய்யி, ஏய் வெண்ண, டேய் தயிர், உனக்கே இவ்வளவு அது புரிஞ்சுனா வாஞ்சிநாதனுடைய வாரிசுதான் இவர்கள். யாரு? ஆஸ்துரையை சுட்டுட்டு தன்னைத்தானே சுட்டு கொண்டாராம். அந்த வரலாறு உண்மையிலே உனக்கு என்னன்னு தெரியுமா? வெள்ளைக்காரனை வீழ்த்துறதுக்காகவோ இல்ல வெள்ளைக்காரனை விரட்டி அடிக்கிறதுக்காகவோ ஆங்கிலேய எதிர்ப்புக்காகவோ வாஞ்சிநாதன் வந்து ஆஸ்துரையை சுட்டுக் கொள்ளல. ஆஸ்துரை வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு வந்து பிரசவ துடிச்சிட்டு இருக்கும்போது இந்த அக்ரகார வீதியின் வழியாக தன்னுடைய குதிரை வண்டியில வச்சு அந்த பெண்ணை எடுத்துக்கொண்டு அக்ரகாரத்து வழியா போயிட்டாரு. அந்த அக்ரகாரத்துக்கு தான் வாஞ்சிநாதனுடைய வீடு இருக்கு. அக்ரகாரம் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணை, ஒரு தலித்து பெண்ணை கூட்டு போனனால அக்ரகாரம் தீட்டுப்பட்டு விட்டது. இந்த ஆஸ்துரை வந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எல்லோருக்கும் வந்து உதவி செய்யறாரு. இது வந்து சனாதனத்துக்கு எதிரானது, இந்து தர்மத்துக்கு எதிரானது. இந்த சொல்ற மனுநீதி, இந்த மனுநீதிக்கு எதிராக இந்த ஆஸ்துரை செயல்படுறார், மனு தர்மத்துக்கு எதிராக செயல்படுறாரு சொல்லித்தான் ஆஸ்துரையை வந்து வாஞ்சிநாதன் சுட்டுக் கொண்டாரு. வாஞ்சிநாதன் சுட்டுக் கொண்டது சனாதனத்துக்கு ஆதரவாக வெள்ளைக்காரனுக்கு எதிராக அல்ல. இதுதான் வரலாறு, இதுதான் சத்தியம். உனக்கு ஒரே ஒரு வாஞ்சிநாதன் மட்டும்தான். எங்களுக்கு உண்மையிலேயே வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடிய புலித்தேவன், மருதுவாண்டி, தீரன் சின்னமலை, அழகுமுத்துக்கோன், வெண்ணிக்காடி, சுந்தரலிங்கம் என்று எண்ணற்ற முன்னோர் இருக்கான். அவன் வெள்ளைக்காரனை சுட்டு தானும் செத்து போனவன். இவன் வெள்ளைக்காரனை ஓட ஓட விரட்டி அடிச்ச பரம்பரையில் வந்தவன். நாங்க பார்த்து பேசு ராஜா, நாக்கு இருக்காது. ஒட்டுமொத்தமாக இந்த காவி கபோதிகளுடைய வேலை என்னன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள ஒற்றுமையாக இருக்கிற இந்த அமைதி பூங்காவிற்குடைய இந்த தமிழ்நாட்டை சீர்குலைச்சி தமிழ்நாட்டில் ஒரு மத கலவரத்தை தூண்டி மத கலவரத்தின் மூலமாக இந்த பிஜேபியை, இந்த இந்து முன்னணியை, இந்த இந்துத்துவாவை வளர்த்து விடலாம் என்று திட்டமிட்டு தான் இந்த கலவரக்காக உள்ள வந்திருக்கான். இவன் இப்பவே இந்த அளவுக்கு பேசுறான்னா வடநாட்டை நினைச்சு பாருங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி நோட்டாவுக்கு கீழே இருக்கு. இந்துத்துவ சக்திகள் தமிழ்நாட்டில் வளர முடியல. வளராமல் இருக்கும் போதே இந்த பேச்சு பேசுறான். ஆனா வளர்ந்து இருக்கிறது அங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற உத்தரப்பிரதேசத்துல, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற வட மாநிலங்கள்ல எந்த அளவுக்கு பேசுவாங்க, எந்த அளவுக்கு இஸ்லாமிய மக்களை, கிறிஸ்தவ மக்களை, மற்ற மக்களை வந்து எவ்வளவு கேவலமா எவ்வளவு கீழ்த்தரமா நடத்துவான் என்று நமக்கு தெரிகிறது. எப்படி வந்து ஒரு பெண்ணை கற்பழித்து கொன்னுவிட்டு கொன்ற பெண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு அந்த உடம்பை கொடுக்காம நடு ராத்திர வச்சு அந்த பெண்ணை எரிச்சு கொள்றானோ அதே சம்பவம் தமிழ்நாட்டில் கொஞ்ச நாள் நடக்கும்.
இவர்கள் மட்டும் இன்னைக்கு வந்து இந்த எஸ்வி ஸ்ரீதரை, ஹெச் ராஜாவை, இந்த அர்ஜுன் சம்பத் போன்ற ஆட்களை, இந்த எல் முருகன் போன்ற ஆட்களை வந்து பேசுவதை வந்து நம்ம கடந்து போறோம், இதை விட்டுட்டு போறோம். பிஜேபி எப்படிப்பா தமிழ்நாட்டில் வரப்போகுது, தமிழ்நாட்டில் தாமரை மலராது, தமிழ்நாட்டில் இவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்று நம்ம சாதாரணமாக கடந்து போனால், இதை ஒரு செய்தியாக நம்ம கடந்து போனா உத்தரப்பிரதேச ஒரு மொட்டைப்பைய ஆட்சி நடத்துற மாதிரி இன்னும் 30 வருஷத்துல தமிழ்நாட்டில் ஒரு மொட்டைப்பைய தான் முதலமைச்சரா இருப்பான். தமிழ்நாட்டிலேயும் ஒரு மொட்டைப்பைய முதலமைச்சரானா ஹத்ராஸில் மனிஷா போல, ஆசிபா போல இங்கேயும் பல பெண்கள் கற்பழித்து கொல்லப்பட்டு எரிக்கப்படுவாங்க. அதே போல இங்கேயும் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டார்கள், ஆட்டுக்கறி சாப்பிட்டார்கள் என்று நம்முடைய சகோதரர்கள் மேலப்பாளையத்தில், நம்முடைய செங்கோட்டையில், நம்முடைய திருச்சியில், மணப்பாறையில் நம்முடைய சொந்த சகோதரர்களை நம்ம கண்ணு முன்னால அடிச்சு கொளுத்தி வெட்டி வெறிச்சு வீசுவான். ஆர்எஸ்எஸ் காரன், பிஜேபி காரன், இந்து முன்னணிக்காரன் வந்து அதே வேலை செய்வான். இங்கேயும் வந்து ரத யாத்திரை, வேல் யாத்திரைங்கிற பேர்ல யாத்திரை போய் பள்ளிவாசலையும் கிறிஸ்துவ தேவாலயம் இடிச்சு கொளுத்தி நொறுக்குவார்கள். நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இங்கேயும் வந்து நாங்கள் வந்து ராமர் கோயில் கட்டுறோம், இந்த இடத்துல வந்து ராமர் கோயில் பிறந்தாரு, இந்த ராமர் வாழ்ந்தாருன்னு சொல்லி ஏதாவது ஒரு இடத்தை காட்டுவான். அந்த இடத்தை காட்டி அந்த இடத்தை நாசமாக்கி அங்க ராமர் கோயில் கட்டுறதுல பெரிய அரசியலை பண்ணுவான். இந்த கேவலங்கள்லாம் நடக்காம இருக்கணும்னா இப்பவே நம்ம விழிச்சுக்கணும். நாம சாதி கடந்து, மதம் கடந்து, கட்சி கடந்து நிற்கலாம். திமுகவா, அதிமுகவாக, இல்லை நாம் தமிழராக நம்ம பிரிஞ்சு நிற்கலாம். ஆனா முதல்ல நம்ம தமிழனாக நிற்கணும். தமிழ்நாட்டுக்குள்ள இங்கு போட்டி என்பது நமக்குள்ள நடக்கலாம். ஆனா ஒருபோதும் இந்த பாரதிய ஜனதா கட்சியை, இந்த இந்துத்துவ சக்திகளை தமிழ்நாட்டில் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. இன்றைக்கு இந்த எஸ்வி ஸ்ரீதரங்கிற இந்த அயோக்கியன் வந்து முழுக்க தமிழ்நாடு முதலமைச்சரை, தமிழக அமைச்சர் பெருமக்களை, ஜெயக்குமாரை எல்லோரையும் கேவலமாக, கீழ்த்தரமாக பேசிதான். தமிழக அரசு உடனடியாக மத கலவரத்தை தூண்டுதல், இனக்கலவரத்தை தூண்டுதல், 2 இனங்களுக்குரிய பிரிவினை உண்டாக்குதல், தலைவர்களை கொச்சையாகவும் அவதூறாகவும் விமர்சனங்களை உண்டாக்கல பல வழக்குகளை போட்டு உடனடியாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இந்து மக்கள் கட்சி, அனுமன் சேனாவை சேர்ந்த இந்த எஸ்வி ஸ்ரீதரை உடனடியாக நீங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணணும். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேர் மீதும் உடனடியாக வழக்கு பதிச்சிடும். தமிழ்நாட்டில் இது போன்ற சக்திகளுக்கு, இது போன்ற கேடுகட்ட கூட்டங்களுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கக்கூடாது. குறிப்பாக காவல்துறையை மிக கேவலமாக பேசியிருக்கிற இவர்கள் மீது உடனடியாக காவல்துறை வழக்கு பதிச்சது. இந்த கட்சியை முதல்ல தடை செய்யணும். அப்புறம் எஸ்வி ஸ்ரீதர் நீங்க சொல்லியிருந்தீங்க, என் கூட விவாதிக்கணும்னா இந்துவாக இருக்கணும், ஒரு இந்து கூட நான் விவாதிக்க தயாரு, திருமுருகன் காந்தி கூடயோ திருமாவளவன் கூடயோ நான் விவாதிக்க மாட்டேன், அவங்களாம் இந்துக்கள் அல்ல அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களுடைய தத்துவத்தின்படி, இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி நான் இந்து தான், எனக்கு இந்து என்று தான் சான்றிதழ் இருக்கு. நான் வந்து சைவ சமயத்தை பின்பற்றுகிறேன், முருகனை வழிபடுகிறேன், கண்ணனை வழிபடுகிறேன், என் குலதெய்வம் ஐயனாரை வழிபடுகிறேன், கருப்பசாமியை வழிபடுறேன். ஆனால் நான் என்னை இந்து தான் நீ பார்க்குற, இந்துவாக ஏற்றுக்கொள்கிற. அந்த அடிப்படையில் நானும் இந்து தான். உனக்கு உண்மையிலே ஆண்மை இருந்தா, நீ உண்மையான இந்துவா இருந்தா, நீ மனு தர்மத்தை முழுமையாக படித்திருந்தால் நீ ஏன் கூட வாத்துக்கு வர தயாரா? சாட்டை அலுவலகத்துக்கு வந்தாலும் சரி, இல்லை நீ எங்க சொல்றியா அங்க நான் வர்றேன். நீ உண்மையிலே உன் மீசை, இந்த மீசை முடி இருக்குல்ல, அது உண்மையான மீசையா இருந்தா வாடா வாத்துக்கு வாடா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி